2040க்கு பிறகு மக்கள் வாழப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குதுல்ல, தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அழிவடைந்துவிடும், அழியத் தொடங்கிவிடும் 2040. அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதற்கான அந்த வாழ்க்கைக்கான அந்த வரைபடம், எப்படி மக்கள் வாழ வேண்டும், எப்படி அவருடைய வசிப்பிடம் இருக்கும், அவர்கள் வாழ்கிற பகுதி எப்படி இருக்கும், ஒரு ஊராக மக்கள் வாழ வேண்டும். நகரம் என்கிற அமைப்பெல்லாம் கிடையாது. ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்குள்ளே போகக்கூடாது. ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்குள்ளே போகணுன்னா அந்த ஊரில் ஏதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தால் மட்டும்தான் ஒரு திருமணம் தான் செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு திருமணம் செய்து கொள்ளப்படும்போது அந்த திருமணம் ஒருத்தர் இன்னொரு ஊரில் உள்ள ஒரு பெண்ணை ஒரே ஊரில் திருமணம் செஞ்சுக்கிறான். ஒரு ஆண் ஒரே ஊரில் திருமணம் செஞ்சுக்கிறான், தான் பிறந்த ஊர்லேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் என்றால் அவன் இன்னொரு ஊருக்குள்ளே போக முடியாது. அதே நேரத்தில் ஒரு ஆண் இன்னொரு ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவன் இன்னும் அந்த ஊருக்கு தான் திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணின் ஊருக்குள் சென்று வருவதற்கான உரிமையை பெறுகிறான். அப்படி இல்லாமல் ஒருத்தர் இன்னொரு ஊருக்குள்ளே போக முடியாது. அந்த ஒரு ஊருக்குள்ளே இன்னொருத்தர் போகணுன்னா அவருக்கு அது சொந்த ஊராக இருக்க வேண்டும், அல்லது அந்த ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் ஒரு பெண் இன்னொரு ஊருக்குள்ளே போக வாய்ப்பே இல்லை. ஒரு ஆண் தான் திருமணத்திற்கு பிறகு தனது மனைவியோட கூட்டு குடும்பத்துக்கு போய் வாழ்கிறான். வேறு ஒரு ஊரைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு முன்பு அந்த ஆண் வேறு ஒரு ஊரைச் சேர்ந்த தனது மனைவியின் ஊருக்கு சென்று அவன் வாழ்க்கை நடத்துவான். அப்படி இருக்கும்போது இவர்கள் இருவரும் எங்கு சந்தித்து கொள்வார்கள்? சரி, இவர்களுக்கு இடையில் காதல் உறவு ஏற்பட வாய்ப்பு எப்படி இருக்குது? ஒரு ஆண் இன்னொரு ஊருக்குள்ளே போகக்கூடாது, அது மாதிரி ஒரு பெண்ணும் இன்னொரு ஊருக்குள்ளே போகக்கூடாது. திருமணம் ஆனால் மட்டும்தான் ஒரு ஆண் தனது மனைவியின் ஊருக்குள் சென்று வருவதற்கான உரிமை பெறுகிறான். அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்து கொள்வதற்கு வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா, 2 ஊர்களுக்கும் இடைப்பட்ட பகுதி, ஒரு பொதுவான வழி, ஒரு பொதுவழி சாலை, அதில் 50 அடி அகலம் கொண்டது, அதில் 50 அடி அகலம் கொண்டது. 2 ஊர்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி அவ்வளோதான். அந்த 50 அடி அகலம் கொண்ட அந்த சாலையை கடந்து விட்டால் அடுத்த ஊர் வந்துடும். அப்போ 2 ஊரைச் சேர்ந்தவர்களும் இந்த பொதுவான இடத்தில் சந்தித்து பேசிக்கொள்ளலாம். அப்போ அதன் மூலம் காதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பெரியவர்களே கூட திருமணம் ஆகாதவர்களை எல்லாம் ஒன்று கூடி சுயவரம், உங்களுக்கு பொருத்தமானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அது போன்ற ஒரு ஏற்பாடை அவர்கள் செய்வார்கள். அதன் மூலமும் ஆண் பெண் உறவு அந்த காதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கல்யாணம் நடைபெறுவதற்கு அதன் மூலம் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆண் பெண் இருவருக்கும் இடையே வேறு வேறு ஊரைச் சேர்ந்தவர்கள் 2 ஊர்களுக்கும் இடையே உள்ள அந்த பொது வழிச்சாலையில் சந்தித்து பேசிக்கொள்ளலாம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணை ஒரு ஆண் காதலிக்கிறான், அந்த பெண் வேறு ஒரு ஊரைச் சேர்ந்தவளாக இருக்கிறார் அப்படின்னா காதல் உறவை பதிவு செய்து கொண்டு தான் காதலிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் வேறு ஒரு ஊரைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்றால் தனது காதலியை பார்ப்பதற்காக அந்த காதலியின் ஊருக்கு சென்று வருவதற்கான உரிமையை அவன் பெறுகிறான். இப்படி ஒரு ஊரை சார்ந்தவர்கள் இன்னொரு ஊருக்கு போகணுன்னா அதற்கான உரிமை இப்படித்தான் அமைகிறது. அப்படி இல்லாமல் ஒரு ஊரை சார்ந்தவர்கள் இன்னொரு ஊருக்குள் நுழையவே முடியாது. உங்களுக்கு ஒரு ஊரில் உள்ளவர்கள் இன்னொரு ஊருக்கு நுழைவதற்கு நிறைய வழி இருக்கும், நிறைய பாதைகள் இருக்குது. நிறைய பாதைகள் ஒரு ஊரை சார்ந்தவர்கள் இன்னொரு ஊருக்குள்ளே நுழைவதற்கு நிறைய பாதைகள் இருக்குது, வழிகள் இருக்குது. ஆனால் உனக்கு உரிமை இருக்கணும். உரிமை இருந்தால் தான் நீ இன்னொரு ஊருக்குள்ளே போக முடியும். உரிமை இல்லாமல் நீ ஒரு ஊரில் உள்ளவர்கள் இன்னொரு ஊருக்குள் போக முடியாது. உரிமைன்னா எப்படி உரிமை வரும்னு நான் சொல்லிட்டேன். ஒரு ஆண் இன்னொரு ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்திருக்க வேண்டும், அதில் காதலிக்க வேண்டும், அல்லது திருமணம் செய்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆண் இன்னொரு ஊருக்குள்ளே போக முடியும். அந்த உரிமையை அவன் பெறுகிறான். ஒரு பெண் எக்காரணம் கொண்டும் இன்னொரு ஊருக்கு போகவே மாட்டாள். தனது ஊரில் இருப்பாள். தனது ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைப்பட்ட அந்த பொது வழிச்சாலையில் அவள் சென்று திரும்பவும் தனது ஊருக்கு திரும்பி விடுவாள். இப்படித்தான் ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது, நிறைய சாலைகள் இருக்குது. அதுக்கு பஞ்சமே கிடையாது. அந்தளவுக்கு சாலைகள் சூப்பராக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உரிமை இருக்கணும். உனக்கு உரிமை இருந்தால் தான் நீ இன்னொரு ஊருக்குள்ளே போக முடியும். அதனால் ஒரு ஊரில் இருந்து நீ இன்னொரு ஊருக்கு போகணுன்னா உனக்கு வழி மட்டும் போதுமானது கிடையாது, உரிமை இருக்க வேண்டும். உரிமை இருந்தால் மட்டும்தான் நீ இன்னொரு ஊருக்குள் போக முடியும். அதனால் நிறைய வழி இருக்குங்கிறதுக்காக நீ பாட்டு போயிட முடியாது. சுய கட்டுப்பாடு தான். அங்கே நிறைய வழி இருக்குது, யாருக்கும் தெரியாமல் போயிடலாம் அப்படின்னு நினச்சி நீ இன்னொரு ஊருக்குள்ளே போனால் அதனால் யாருக்கு தீங்கு? உனக்கு தான் தீங்கு. ஏன்னா உனக்காக தான் இந்த விதிமுறைகள்லாம் எதுக்காக ஏற்படுத்தினாங்க அப்படின்னா உனக்காக தான், உன்னுடைய வாழ்க்கைக்காக தான். உன்னுடைய வாழ்க்கை நலனாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறக்காக தான் அந்த விதிமுறைகள்லாம் உருவாக்கியிருக்கு. அதை நீயே மதிக்கலைன்னா அப்போ அதோட விளைவை நீ தான் அனுபவிக்க போகிற. அதனால் விதிமுறையை யாருக்கும் தெரியாமல் நம்ம மீறி விட்டோம், நாம் திறமைசாலி, நாம் புத்திசாலி, நம்ம யாரும் பார்க்கவில்லை, நாம் பிறரது கண்ணில் மண்ணை தூவிவிட்டு நாம் நமது விதிமுறையை நாம் மீறிவிட்டோம் என்று
யாராவது ஒரு ஆணோ பெண்ணோ யாராவது அப்படி நினைத்து விதிமுறையை மீறுவார்களே ஆனால் அதற்கான பலனையும் அவங்க தான், அதற்கான விளைவுகளையும் அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. அதனால் விதிமுறையை ஏன் உருவாக்கியிருக்காங்கன்னாக்கா அது அவர்களின் நன்மைக்காக தான், அந்த மக்களின் நன்மைக்காக தான். அந்த விதிமுறையை அவர்கள் மதிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். மதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தீமை தான் கிடைக்கும். அந்த தீமையை அவர்கள் அனுபவிப்பார்கள். சரி, அப்படி இருக்கும்போது ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்குள்ளே போகவே முடியாது. திருமணம் செய்து கொண்டால் மட்டும்தான், ஒரு ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் மட்டும்தான் ஒரு ஊரை சேர்ந்த ஒரு ஆண் இன்னொரு ஊருக்குள்ளே போவோம். அப்படி இல்லாமல் திருமணம் ஆகாதவர்கள் இன்னொரு ஊருக்குள்ளே போகவே முடியாதா? அப்போது ஒரு பெண்கள் எக்காரணம் கொண்டு இன்னொரு ஊருக்குள்ளே போகவே முடியாதா? வாழ்நாள் முழுது இன்னொரு ஊர் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல பெண்களுக்கு. அதுமாதிரி ஆண்களுக்கும் எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல, இன்னொரு ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆசை இருக்கும் தானே. அப்போ அதுக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 10 நாள் ஒதுக்கிடலாம். 10 நாள்னாக்கா டிசம்பர் 20லேருந்து டிசம்பர் 30 வரைக்கும் நீங்கள் விரும்புகிற எந்த ஊருக்கும் சென்று வரலாம் அப்படின்னு ஒரு விதிமுறையை தளர்த்தி விடலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு இல்லைன்னா வைங்களேன், நம்ம எக்காரணம் கூட நீ இன்னொரு ஊருக்கு போகவே கூடாது, கல்யாணம் ஆயிருக்கணும், அங்கே ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தால் மட்டும்தான் நீ இன்னொரு ஊருக்கு போக முடியும் அப்படின்னு நம்ம வலுக்கட்டாயமாக ஒரு விதிமுறை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை மீறத்தான் தோணும். ஏன்னா இன்னொரு ஊரை பார்க்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த ஊரில் மக்கள் வசிக்கிற அந்த வாழ்க்கை எல்லாம் ஒரே மாதிரி வடிவமைப்பு இருந்தாலும், ஊரின் வடிவமைப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தாலும், இன்னொரு ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குற ஆசையாக இருக்கும். அப்போ அந்த விதிமுறை மீறுகிற ஒரு உணர்வில் ஒரு ஆர்வம் வரும். அதனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னொரு ஊரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அதனால் ஒரு டிசம்பர் 20, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆங்கில மாதங்களை ஆங்கிலேயர்கள் தான் கடைபிடிப்பாங்க. நம்ம தமிழ் மாதத்தில் தமிழ் மாத கணக்கின்படி தான் நம்ம சித்திரை, வைகாசி, பங்குனி அந்த மாதிரி தான் நம்ம கணக்கிடுவோம். அது மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஒரு 10 நாள், இந்த 10 நாட்களில் நீங்கள் விரும்பிய ஊருக்கு சென்று வரலாம். அங்கே இருக்கிற நண்பர்களை, தோழிகளை நீங்கள் பார்த்து விட்டு வரலாம். உறவினர்களை போய் பார்த்துட்டு வரலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் எந்த ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அது மாதிரி இன்னொரு விதிமுறையும் இருக்குது. போயிட்டு வரலான்னு சொல்லும்போது மக்கள் யாரும் விதிமுறையை மீற மாட்டாங்க. சரி, இன்னொரு ஊரை பார்க்கணுங்கிற அந்த ஆசைக்கு மதிப்பு இருக்குது. நம்ம அந்த ஆசையை நம்ம குறிப்பிட்ட அந்த 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருமே அந்த 10 நாட்கள், அந்த 10 நாட்களில் நான் விரும்பிய ஊருக்கு சென்று அந்த ஊர் எப்படி இருக்கிறது, அந்த ஊரின் அழகை பார்த்து விட்டு வந்து விடலாம் என நினைப்பார்கள். அது மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்துக்காரங்க இன்னொரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்தினர் இன்னொரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த கூட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்திருக்கணும். ஒரு கூட்டு குடும்பத்தில் சேர்ந்த பெண் எக்காரணம் கொண்டு இன்னொரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போக மாட்டா. ஒரு கூட்டு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் எக்காரணம் கொண்டும் இன்னொரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பகுதிக்குள் போக மாட்டாள். ஆனால் ஒரு ஆண் திருமணத்திற்கு பின்பு இன்னொரு கூட்டு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். அப்போ ஒரு ஆண் இன்னொரு கூட்டு குடும்பத்திற்குள் நுழைவதற்கான உரிமையை பெறுகிறான், அனுமதியை பெறுகிறான். ஏன்னா திருமணத்திற்கு பின்பு ஆண் இன்னொரு கூட்டு குடும்பத்துக்கு, தனது மனைவியின் வீட்டிற்கு சென்று வாழ ஆரம்பித்து விடுவான். ஒரே கூட்டு குடும்பத்திற்குள் திருமண உறவு நிச்சயிக்கப்படக்கூடாது. ஒரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அது இன்னொரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்த ஆணையோ பெண்ணையோ தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த விதிமுறைப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் இன்னொரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே காரணம் கொண்டு போக மாட்டா. அது மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆண் இன்னொரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகணுன்னாக்கா அந்த குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தால் மட்டும்தான் போக முடியும். இப்படி ஒரு விதிமுறை அங்கே இருக்கிறது. அப்போது இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்கும்போது அப்போது வருடத்தில் ஒரு 10 நாள் நம்ம ஒரு ஊருக்குள்ளே போகலாம். ஒரு வருடத்தில் 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு 10 நாள் நீங்கள் விரும்பிய ஊருக்கு போய் வரலாம் அப்படின்னு நம்ம ஒரு விதிமுறையை தளர்த்துறோம்ல. அதே மாதிரி ஒரு வருடத்தில் அதே 10 நாள் நீங்கள் விரும்பிய ஊருக்கு போயிட்டு வரலாம். விரும்பிய கூட்டு குடும்பங்கள், உங்களுக்கு பிடிச்ச உங்கள் நண்பருடைய கூட்டு குடும்பம், உங்களுடைய தோழியோட கூட்டு குடும்பம், பெண்களும் சரி ஆண்களும் சரி, உங்களுக்கு விருப்பமானவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், அவர்களுடைய கூட்டு குடும்பக்குள் உள்ளே அந்த 10 நாட்கள் நீங்கள் போய் கொண்டு வரலாம். ஒரு ஊருக்குள்ளேயும் போகலாம், நீங்கள் விரும்பிய ஊருக்குள்ளும் போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமானவர்களின் கூட்டு குடும்பத்திற்குள்ளும் சென்று வரலாம். இப்படி வருடத்தின் 10 நாட்கள், வருடத்தில் 6 மாதத்தில் ஒரு 10 நாட்கள், அப்போ வருடத்தில் 2 முறை இது போன்று வருகிறது. நீங்கள் விதிமுறைகளை தளர்த்துக்கிற காலங்கள் இது. அதனால் இன்னொரு கூட்டு குடும்பம் எப்படி இருக்கும், அந்த கூட்டு குடும்பம் எப்படி இருக்குங்கிறத அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்திற்கு அங்கே மதிப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த 10 நாட்கள் முடிந்து விட்டது என்றால் பழையபடி அந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துவிடும். அதன் பிறகு விதிமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். இதன் மூலம் என்னன்னாக்கா விதிமுறைகளை மீற வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுக்கு வராது.
அதனால் விதிமுறைகள் என்பது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உருவாக்கப்படுபவை. அப்போ தான் அது மதிக்கப்படும். விதிமுறைகள் வந்து மக்களால் மதிக்கப்படும். மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் விதிமுறைகளும் சட்டங்களும் விரைப்பாக நிற்கும் பொழுது அதை ஒழிக்க வேண்டும், வளைக்க வேண்டும், அதை மீற வேண்டும் என்று தான் மக்கள் விரும்புவார்கள். விதிமுறைகளை மீற வேண்டும் என்பதில் ஆர்வம் வந்துவிடும். விதிமுறைகளை மீறும்போது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு பயம் வரும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும், ஒரு த்ரில்லு. அந்த விதிமுறைகளை வந்து மீறணும், மீறி பார்க்கணும் அப்படிங்கிறது. இப்போ விதிமுறைகளே வந்து மக்களுடைய ஆர்வத்திற்கு மதிப்பளித்து 6 மாதத்திற்கு ஒரு முறை தளர்த்தப்படும் பொழுது அப்போ வந்து மக்களுக்கு வந்து அதை மீற வேண்டும் என்கிற உணர்வு வரவே வராது. விதிமுறைகளை மதிக்க வேண்டும், விதிமுறைகள் நமக்காகத்தான் என்கிற உணர்வுடன் மக்கள் விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள்.